வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிஎல்எஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 44வது எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் நான் ஏற்கனவே ஒன்றை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவளுடைய கையிலிருந்து ரத்தம் வந்து அந்த இடத்துல பட்டு கோல்டன் ஸ்பிரிட் பவர் வருது. ஃபேங் வலி தாங்க முடியாமல் கத்துறான். சீனை கட் பண்ண அந்த கிண்ணத்தை காட்டுறாங்க. ஃபேங் எழுந்து உக்காந்து திரும்பி பார்க்கறான். அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஏஞ்சி ஓடி வந்து தூக்குறான். பார்த்தா ரத்தமா போயிடுறான். அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் அவனை சுத்தி இருக்கிறாங்க. அண்ட் லீ அங்கிள், உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கூடிய சீக்கிரத்துல உன் கையால சாவ போறாங்க. அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அவங்கள சாப்பிட்டுடுன்னு அந்த மான்ஸ்டர் வந்து அவன் பின்னாடி நின்னுகிட்டு சொல்லுது. ஃபேங் அடிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வந்துடுது. என்னுடைய உடம்பு விட்டு போன்னு கத்துறான். இந்த உடம்பு உண்மையிலே எனக்கு சொந்தமானது, நீ தாண்டா இந்த உடம்பு விட்டு வெளியில போகணும்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. நீ வெறும் நான் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வந்த ஹாட் டெவில் தான் ஃபேங் சொல்றான். ஹாட் டெவிலா? நீ என்ன ஹாட் டெவில் மாரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு ஃபேங்கோடைய சின்ன பையன் உருவத்துக்கு மாறிடுறான். உண்மையிலேயே நான் தாண்டா ஃபேங்னு அவன் சொல்றான். நீ தானே அதுன்னு ஃபேங் சொல்றான். அவன் வந்து அவனை உதைச்சி கீழே தள்ளிடுறான். அவன் ஏற்கனவே பைத்தியமாயிட்டான்டா, வாடா போலான்னு சொல்றான். அவனுங்க அங்க இருந்து போயிடுறானுங்க. அந்த இடத்துக்கு அந்த ஈவில் ஃபேங் வந்து அவங்கள கொன்னுடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான். திருப்பி ரேன் அந்த பாம்பை துரத்திக்கிட்டு போன அன்னைக்கு யோசிச்சு பாக்குறான். அந்த ஈவில் ஃபேங் வந்து, டே குப்பை, உன்னால டீச்சரோடைய கல்லறைய கூட பாதுகாக்க முடியலையா? உனக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லையாடா? நீ ஒரு கோய, சரியான கோயடா நீ. கடைசியா உனக்கு ஞாபகம் வந்துடுச்சா? நீ இப்ப என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இது எப்படி இருக்குன்னு தெரியல, இதால எந்த அளவு சேதம் வரும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பவரை ஐத்தறான். பார்த்தா கோல்டன் ஸ்பிரிட் பவர் ஃபுல்லா போகுது. நீ அப்ப ஹாட் டெவில் இல்லைன்னு ஃபேங் சொல்றான். நான் உனக்காக எல்லா நேரமும் கஷ்டப்பட்டேன். டீச்சர் இறந்ததுல இருந்து என்னுடைய மனசுல வெறுப்பை வச்சுக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் நீ எப்பயும் ரொம்ப குழப்பமா இருக்கிற. டீச்சருக்காக நீ ரிவெஞ்சே எடுக்க மாட்டுகிற. ரவோண்டு பவர் அதிகமான உடனே நீ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? உன்னால அந்த ஜாவோ சன்சனை கூட தோக்கடிக்க முடியலன்னு அந்த டீவில் ஃபேங் சொல்றான். இல்ல, என்ன ஹேன் அங்கிள் எச்சரிச்சு இருக்கிறாரு, இப்போதைக்கு பை வாங்குறத மறந்துடுறான்னு. இது உனக்கு ஒரு சாக்கா? இத சொன்னதுக்கு அப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப நிம்மதியா இருப்ப இல்ல? ஆமா தானேன்னு டெவில் ஃபேங் கேக்குறான். இல்லன்னு ஃபேங் சொல்றான். நான் உன்னை விட ரொம்ப திறமை வாய்ந்தவன். என்ன உன்னுடைய உடம்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு விடு. நான் டீச்சருக்காக பை வாங்குவேன், நீ மறைஞ்சிக்கோ. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ கல்லறைய பார்த்துக்கிட்டு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த மாதிரி இருன்னு டெவில் ஃபேங் சொல்றான். ஃபேங் இல்லன்னு பின்னாடி வந்துடுறான். இங்க வா, உன்னுடைய உணர்ச்சிகளை மறந்துடு, என் கூட இருன்னு சொல்லிட்டு என்னவோ பண்றான். ஃபேங், பரவாயில்ல, நான் எப்பயும் உன் கூட இருப்பேன்னு சொல்றது அவனுக்கு கேக்குது. சுய நினைவுக்கு வந்துட்டு அவனுடைய கைய பிடிச்சுக்கிறான். விடு விடுன்னு டெவில் ஃபேங் அடிக்கிறான். ஃபேங்குக்கு அப்ப ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. கிங்கியோ அவனுடைய உடம்புல ஏதோ கோல்டன் ஸ்பிரிட் பவர் அனுப்புறான். டீச்சர், நான் எப்ப அவனை சாப்பிட முடியும்னு டெவில் ஃபேங் கேக்குறான். அது நீ தான், அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்னு கிங்கியோ சொல்றான். அந்த பயன் இல்ல மனுஷனை நான் சாப்பிட்டுருவேன்னு அவன் சொல்றான். அந்த கோல்டன் ஸ்பிரிட் பவர் வெளிவருது. அந்த ஈவில் ஃபேங்கை சுத்தி வலிச்சிருது. டீச்சர்னு அவன் சொல்றான். நீ ஃபேங்கு பறக்கிறப்பே அவன் கூட பறக்கிற குழப்பம். ஒன்னும் இல்லாத உடம்புக்காக நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதுதான் உனக்கு நல்லதுன்னு கிங்கியோ சொல்றாரு. டீச்சர் அவன் கத்துறான். பார்த்தா அது சின்னதா மாதிரி அவனுடைய உடம்புக்குள்ளார போயிடுது. ஃபேங் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிறேன்னு அந்த ஈவில் ஃபேங் கேக்குறான். உன்னுடைய கடுமையான உழைப்பை பார்த்து நான் ரசிக்கிறேன், ஏன்னா உன்னால என்னுடைய உடம்பு அடைய முடியாதரான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இதெல்லாம் நியாயம் இல்லை, நீயும் நானும் ஒண்ணுதான், ஆனா நீ பிறந்ததுல இருந்து உனக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லைன்னு ஈவில் ஃபேங் சொல்றான். நீயும் நானும் ஒண்ணுதான்ற விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும் தான் டீச்சர் இந்த மாதிரி பண்ணி இருக்கிறாரு. இது ரொம்ப சிக்கலான விஷயம்னு ஃபேங் சொல்றான். இப்ப என்ன சொல்ல வரேன்னு ஈவில் ஃபேங் கேக்குறான். நீ அதை புரிஞ்சுக்கலன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாதுறான்னு ஃபேங் சொல்றான். ஃபேங்னு கத்துறான். நீ இந்த இடத்துல இருந்து தப்பிக்க டிராகன் ரத்தத்தை பயன்படுத்தலாம்ல, இந்த டிராகன் ரத்தத்தை பத்தி மறந்துடு. டீச்சர் இது எனக்காக விட்டுட்டு போயிருக்கிறான்னு ஃபேங் சொல்றான். அவர் எப்பயும் உனக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, நான் என்ன தப்பு பண்ண நடிக்க வரான். ஃபேங் அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி தடுத்து அவனை கீழே தள்ளிடுறான். இன்னிலிருந்து உன்னுடைய வெறுப்பை நான் ஏத்துக்கிறேன், என்னுடைய அனுபவத்தை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா நடந்துக்கோன்னு ஃபேங் சொல்றான். அவனுடைய பவரை வர வச்சு ஊசி மாரி எதையோ அனுப்புறான். ஃபேங் அதை அசால்ட்டா தடுத்து மறைய வச்சிடறான். குத்துறதுக்கு வரான், அவனை தள்ளி விட்டுறான். திருப்பி உதைக்க வரான், அதுல இருந்தும் தப்பிச்சிடறான். விளையாடுறது போதுமான ஃபேங் கேட்டுட்டு அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி அவனை சுத்தி வளைச்சிடறான். புடி, நீ இப்ப என்னடா பண்ணுவேன்னு ஃபேங் சொல்றான். என்னை விட சின்ன குழந்தைய போய் கொடுமைப்படுத்துற உனக்கு
வெக்கமா இல்ல? ஃபேங் தலையை ஆட்டிட்டு அவனை கீழே விட்டுறான். எகிரி வந்து ஃபேங்கோடைய நெஞ்சிலே குத்திட்டு எதிரிகளோட அன்பா இருக்க கூடாது, அவங்க கிட்ட கொடூரமா தான் நடந்துக்கணும்னு ஈவில் ஃபேங் சொல்றான். பார்த்தா ஃபேங் மறைஞ்சு போயிடுறான். இது எப்படி இருக்க முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே கையும் காலையும் அந்த ரத்தம் மூலியமா கட்டி போட்டுறான். ஃபேங் வந்து நின்னுறான். ஃபேங் நீ தைரியசாலி தான், என்னை விட்டுடுன்னு ஈவில் ஃபேங் சொல்றான். ஃபேங் பழுக்குன்னு பின்னாடியே ஒன்னு விடுறான். ஆன்னு வாயை பொழந்துக்கிறான். டீச்சர் கூட என்னை இப்படி அடிச்சது இல்லைன்னு சொல்றான். நீ திருப்பி இந்த மாரி பண்ணனா உன்னுடைய பெண்டு கைட்டிக்கிட்டு போற அளவுக்கு அடி பண்ணான்னு ஃபேங் சொல்லிட்டு விட்டுறான். அவன் மேல பறந்து போய் நின்னு அழுவுறான். அந்த இடத்துல ஏதோ ஒரு பவர் வருது, இதுவான்னு ஃபேங் பாக்குறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, பழங்காலத்துடைய சிம்பிளுங்களை தான் எனக்கு கத்து கொடுத்துச்சுன்னு ஈவில் ஃபேங் சொல்றான். சீனை கட் பண்ணா ஃபேங்கை சுத்தி ரெட் கலர்ல வருது. ஃபேங்னு யூ கத்தரா. பார்த்தா ஃபேங்கோடைய மூஞ்சி பயபடியா மாறிடுது. யூக்கு ஒரே சந்தோஷம். இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.